ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என் வாய்ஸ் தான் சரியில்லை. ஒரு 2-3 நாளாகவே பயங்கர கோல்டு. ஓகே கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் ஜுபைல் பார்க்குன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு வரலான்ட்டு வந்தேன். அந்த வீடியோ தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுப்பு நில காடுகள். ஒரு 2 கிலோமீட்டர் ஃபுல் சரௌண்டிங்கு. அந்த சதுப்பு நில காடுக்குள்ளே அழகாக நடந்து போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜெலாம் கட்டி விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட வியூ செம்மையாக இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா குருவி சத்தம் அப்படியே மைனூட்டாக கேட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கு எங்கேயோ ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நிஜமாலுமே நம்ம அபுதாபியில் தான் இருக்கோமா, என்ன பாலைவனங்கிறாங்க, பாலைவனத்தில் தான் இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஒரு சூப்பர் அட்மாஸ்பியரு. சூப்பராக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் வாங்க, பகலில் வராதிங்க. நான் மறந்த மாதிரி பகலில் வந்துட்டேன். நான் படாத அவஸ்தை ஒன்றும் இல்லைங்க. பயங்கர ஹீட்டு. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சது தான் மிச்சம். அவ்வளோ வேர்வை. அதனால் வெயிலில் தாங்க முடியல. அதனால் நீங்கள் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஈவினிங் டைமில் வாங்க. சூப்பராக இருக்கும். சன் செட் ஆகிற டைமில் வாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல பார்க்க வேண்டிய பிளேஸ் தான். இதுலேயே நிறையா மீன்கள், நிறைய பறவைலாம் இருக்குது. நமக்கு கண்ணில் ஒன்றும் படல. ஒரு 2-3 பறவை தான் பட்டுச்சு. நல்லா இருக்குது, பாருங்கள். பார்க்கிங்லாம் அங்கே ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். வண்டிலாம் நிப்பாட்டுறதுக்கெலாம் வசதி இருக்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், பின்னாடி அப்படியே மைல்டாக குருவி கத்துற சத்தம் கேட்கும். சூப்பராக இருக்குது. அதான் நம்ம காட்டில் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு காட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கைஸ், நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் எதுவும் தவறி கூட தண்ணியில் போட்டுறாதீங்க. அங்கங்கே இருக்க டஸ்ட்பினில் போட்டிருங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. நான் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணியிலே பிளாஸ்டிக்லாம் கடந்துச்சு. அது அந்தளவுக்கு அதுலேயும் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு அது ஆபத்து தானே. அதனால் மேக்ஸிமம் தண்ணியில் போடாமல் டஸ்ட்பின்லேயே போட்டுருங்க. கைஸ், தான் தெரிகிற டவர் இருக்குது பாருங்க. இங்கே வர்றவங்க யாரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த டவர் வியூவை பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதில் டவர் மேலே ஏறி நின்று பார்க்கும்பொழுது அப்படியே பச்சை பாய் விரித்த மாதிரி தான் இருக்கும். உங்களை அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வியூவு. அதனால் அங்கே போகிறவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா டோட்டல் இது வந்து 2 கிலோமீட்டர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டோட்டல் இது 2 கிலோமீட்ரு. அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்க்கில் ஃபிஷ்ஷிங் கிடையாது கைஸ். ஒன்லி இதை பார்க்குறதுக்கு மட்டும்தான். பறவைகளாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஆனால் நேச்சுரல் ஃபிஷ்ஷு தான் இது. இவங்க கவர்மெண்ட் செஞ்சு வச்சுருக்க மாதிரியே இப்போ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நிறைய இடங்களில் சதுப்பு நில காடுகள் இருக்குது. அங்கேயும் இது மாதிரி அழகாக ஒரு பாலம்லாம் கட்டி பொதுமக்கள் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவினிங் டைமில் அதில் ஒரு வாக்கு போகும்போது நல்லாயிருக்கும். ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு கூட அவங்க பண்ணலாம். இந்த குருவி கத்துறதை கேட்டுகிட்டே இதில் ஒரு வாக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்று, தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறேன், யாரும் பகல் நேரத்தில் வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ வின்டர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சம்மர் ஸ்டார்ட் பண்ண போகுது. வெய்யன்னா வெளுத்து வாங்குது. இப்போவே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க நிறைய பேர். ஆனால் அவங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஈவினிங் டைமில் வாங்க. சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்கும். சிலுன்னு அப்படியே லைட்டாக காற்றோட இதில் நடந்து போயிட்டு அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் ஈவினிங் டைம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்ட்ரி ஃபீஸு பார்த்தீங்கன்னா 15 dirhams தான் ஒரு ஆளுக்கு. ஓகே தான். அது மாதிரி வரும்போது வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லு. இந்த 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் கடல்லாம் கிடையாது. என்ட்ரன்ஸ்லேயே கடை இருக்குது. அங்கே வேணுங்கிற ஐட்டம்லாம் இருக்குது. அதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நேராக உள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படியே நடந்து சுற்றி நடக்க வேண்டியதான். அங்கங்கே உட்கார்றதுக்கு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. சில பேர் இப்போ வயசானவங்களும் வராங்க.
அவங்கெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப தூரம் நடக்க முடியாது, திடீர்னு உட்காரணும்னு நினைக்கலாம். அந்த நேரத்தில் டக்குன்னு உட்கார்றதுக்கு அங்கங்கே ஒரு டேபிள் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே தான். அது மாதிரி இதில் மீன்லாம் இருக்குதுங்க, குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் மீன் தான். கரெக்டாக அது என்னன்னா இந்த நடக்கிற பாலத்துக்கு கீழே போயிடுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. அது மாதிரி நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ தான், நல்லா இருக்குது. இல்லை ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட லெவல் வந்து ஏறும்னு சொல்கிறாங்க. பட் அந்த தண்ணி ஏறுறதுக்கும் நம்ம இதில் வாக் பண்ணுறதுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பட்டே நம்ம போகலாம். அவ்வளோ ரொம்பலாம் தண்ணி ஏறாது, ஒரு அளவுக்கு தண்ணி ஏறும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கேட்டால் இதுக்கு பெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான். ஈவினிங் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக, அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வெயிலாக இருக்குது, வரும்பொழுது தண்ணி எடுக்காமல் வந்துட்டேன். இப்போ தண்ணி தான் எடுக்குது. இனி நம்ம போய் அந்த அவுட் ஆகும்போது அந்த என்ட்ரன்ஸில் தான் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு போகணும். இதில் ஒரு மீன் பாருங்கள், தெரியுதா? இதான் போயிட்டே இருக்கு பாருங்கள். அது சரசரன்னு போயிடுது மீன்லாம். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பாலத்தின் கீழே நிற்கிது. ஏன்னா பாலத்தின் கீழே நிழலாக இருக்குல்ல, அதனால் அதுங்கெல்லாம் இங்கேயே நின்றுக்குதுங்க. ஓகே கைஸ், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு மேலே தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அபுதாபி மனார்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஓப்பனில் தான் இருக்கும் கைஸ், நீங்கள் வரலாம். ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. பிச்சாவரத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அது ஒரு மரமும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பின்னி இருக்கும். அதுக்கு இடையில எப்படின்னா ஒரு குகைக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதோட வேர்லாம் நேராக தொங்கிட்டு இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மரம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மரம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சதுப்பு நிலங்களில் தான் இருக்குது. பிச்சாவரத்துலலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாதிரி தொங்கும். ஆக்சுவலாக அது வேறுன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. பட் ஓகே, ஒரு டைம் பாஸ் தானே. இவங்க இதை அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களே, அதுவே பெரிய விஷயந்தான். கைஸ், இந்த கொக்கை பாருங்கள், மீன் சாப்பிட்றதுக்காக எப்படி அழகாக சாப்பிட்டுட்டு பாருங்கள். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ இல்லையோ, அது நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற கொக்கு வெள்ளை கலர் இருக்கும். எவ்வளோ தூரத்தில் இருக்க மீனை ஷார்ப்பாக பார்க்குது பாருங்கள். அநேகமாக அது இங்கே நம்மக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு மீன் படையே போயிட்டுருக்கு. அதே தான் வந்துருச்சு பாருங்கள். ஓ, எனக்கு கீழே நிறைய மீன் இருக்குது, வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குது பாருங்கள். செம்மங்க உண்மையுமே. இந்த கொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம ஏரியாவிலாம் இது மாதிரி பார்த்ததில்ல. வெள்ளை கலர் இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போயிடுச்சு. எனிவே ரொம்ப சந்தோஷம். பாய். திரும்பி வரீங்களா? வாங்க. இவ்வளோ நேரம் தரிசனம் கொடுத்தது பெரிய விஷயம். பாய். அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்க்கலாம், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதோட நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஓகே கைஸ், பாய்.